பிரஜன் சொன்ன ஒரு விஷயத்த நான் உங்களுக்கும் சொல்கிறேன். டோன்ட் பிலீவ் Paru because she talks here and she talks there also. Kammu kitteyum she is doing the same thing. I feel that. பட் என்னால் சொல்ல முடியலை. எனக்கு என்னோட பாயிண்ட் என்னென்னா, இப்போ எனக்கு யார்கிட்டே என்ன சொல்லணுன்றது இப்போ ஒரு பயம் இருக்குது. எனக்கு என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாதுன்னு. ஆத்தா இப்போ நல்லா அது சாண்ட்ராவுக்கே பயமா இருக்காமே. பார்வதியை பத்தி சொன்னதுலாம் சரிதான், அதே வார்த்தை உனக்கும் பொருந்தும். அது தெரியுமா அவனுக்கு யார்கிட்ட பெருசா பேசுறது இல்லை. அதுதான் எனக்கு அது ஒரு க்ளோஸ் குரூப், அவங்களுக்குள்ளேயே அவங்க இருக்காங்க, ஒரு க்ளோஸ் குரூப். யார்கிட்ட நான் பேசுறதுன்னு தெரியும். சேம் திங் ஐ அம் ஆல்சோ ஃபீலிங். எனக்கும் அதே பிரச்சனை தான். எப்பாடே வீட்டுக்குள்ள 13 பேர் இருக்காங்க. அவங்க என் கூடயும் சேராம வீட்டுல இருக்கிறதுல எது தடுக்கலையோ அந்த 2 பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க. இதுல யாரு கூட சேர்றதுன்னே தெரியல. வேற நீ ஆச்சு பரவாயில்ல, சைடு ஏப்ல சான்ஸா வேற போட்டு விடுது. நான் யாரு கூட பேசுறதுனே தெரியலன்னு. நீ எவன் கூட தான் பேசணும் அதை சொல்லும் எல்லாருக்கிட்டையும் மூஞ்சி ஒரு மாதிரி மூஞ்சா காட்ட வேண்டியது. அப்புறம் எவன் பக்கத்துல வந்து பேசுவேன். ஏன்னா அந்த பிரச்சனையில் இருந்து தான் எனக்கு போன வாரம் முழுவதும் அப்படி ஆயிடுச்சு. எனக்கு லாஸ் மை செல்ஃப். அப்படி ஆகாதீங்கன்னு நான் சொல்கிறேன். சேம் டைம் ஒருத்தங்க நம்மளை வச்சு ப்ளே பண்ணவும் விடாதீங்க. மிஸ்டர் அமித் பார்கவ் சொன்னா கேளு, துஷ்டனை விட்டு தூர போ, இல்லைன்னா உனக்கும் சரிப்படி விழுவுறதை யாராலையும் தடுக்க முடியாது. உஷாராய்க்க. ஊத்துவாளே அதுல யாரு ஓ வேலையெல்லாம் இங்க சொல்லாத பாரு. நீ பண்ணாத வேலையா சார்? நான் என்ன வேலை பண்ணேன் பாரு? உன்ன நீ சொல்லு, நான் கேட்கட்டும். நான் உன்னை என்ன பண்ணிருக்கேன் சொல்லு. உன்னை நான் என்ன பண்ணிருக்கேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு பாரு. வித் அன் எக்ஸாம்பிள்லாம் சொல்ல முடியாது சான்றா. சொல்லுவோம், நிறைய சொல்ல வேண்டாம். ஒன்னு சொல்ல பாரு பார்க்கலாம். ஒன்னு சொல்ல. நான் ஏதோ பண்ணிட்டேன். இப்போ நான் பண்ணது நீ பாத்தியா? பார்த்தேன், இந்த கண்ணாடி வழியா பார்த்தேன். நீ பாத்தியா? என்ன பார்த்த சொல்லு. அடே நான் ரொம்ப நாளா ஆசைப்படுறது இந்த ஒரு விஷயத்தான்ல. பார்வதி சான்றாவும் அடிச்சுக்கிட்டு விழுந்தா சும்மா கல நீ வீடே இருக்கும். அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. 2 ஒன்னா தண்ணிக்கு தெரியுது. 2 பேரும் அடிச்சுட்டு விழுமுறை நல்லா இருக்கும். நீ காய்கறி நறுக்கிறத பார்த்தேன். இல்ல நான் இப்ப அந்த பாட்டுக்கு நான் என்ன பண்ணேன்னு நீ பாத்தியா? இங்க பாரு, ரொம்ப ஜாலியா தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இல்ல ஜாலியா வேண்டாம், நீ சொல்ல. நான் என்ன பண்ணேன்னு நீ சொல்ல. பேசிட்டே இருந்தா ஒரு மாதிரி ஞாபகம் வராது. ஞாபகம் தானே சொல்றேன். அதுதான் நான் சைலண்டா இருக்கேன். கொஞ்சம் எனக்கு ஞாபகம் மறதி அதிகமா இருக்கு, அதனால ஞாபகம் வச்சுட்டு சொல்றேன். அதுதான் தேசது மறக்காம சொல்லிடுங்க நீங்க. கண்டிப்பா சொல்றேன். இப்போ கொஞ்சம் ஞாபகம் வரல. ஆனா டே இந்த ஃபேமிலி ரவுண்ட்ல ஒவ்வொரு ஆளோட ஃபேமிலியும் உள்ள வந்து அவங்களுக்கு என்ன அப்டேட் கொடுக்கணுமோ சொல்லிட்டு போனாங்க. நான் சாண்ட்ராக்கு பிரஜின் உருப்படியா ஒன்னும் சொன்ன மாதிரி தெரியல. சரியா கேம கவனிச்சிருந்தானா பார்வதியை டார்கெட் பண்ணி சொல்லிட்டு போயிருந்திருக்கணும். பார்வதியை மட்டும் சாண்ட்ரா டார்கெட் பண்ணி ஆட ஆரம்பிச்சிச்சுன்னா சும்மா சூப்பரா இருக்கும். களைகட்டும். சாண்ட்ராக்கு அப்பதான் ஜில்லுன்னு ஏறும் பைப்பு. நான் மனுஷன் இல்லையா? நானு சொல்லி கொடுக்குறத கத்துக்கியா தெரியல. அழுத்துனாயா பூரிய கிச்சன் டீம்ல போய் போட்டு விட்டு எல்லாம் செய்ய தெரியுது. ஆனா பூரி சுட தெரியல. ஒத்துக்குங்க. வா கிளம்பு. கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் வேணும் சரியா? எல்லாமே அப்படி பண்ண முடியாது. ரொம்ப ஓவரா பண்ணாத. நீ ரொம்ப ஓவரா பண்ணாத சரியா? போங்க. நீ பண்ணாத. எப்பவுமே நீ விளையாடுறது ஓகேவா? விளையாடுறது ஓகே. ஆனா எவ்வளவு நேரம் பண்றது? உன்னை என்ன டிஸ்டர்ப் பண்ணியானே? அப்ப நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. ஏன் நாக்கு முடிக்கிறேன்? ஏன் நாக்கு முடிக்கிறேன்? சும்மா வந்து நின்னா உனக்கு எத்தனை பண்ண? எத்தனை வாட்டி பண்ணிருக்கேன் உனக்கு தெரியுதுல? எதுவுமே பண்ணடா. சும்மா வந்து நின்னா கூட கத்துறாடா. நாக்கு மடிச்சு பேசுறான் மச்சான். என்னைக்கும் உன்கிட்ட அப்படி எல்லாம் பேசவே இல்ல. என் மேல வந்தா கிச்சன்ல வந்தா இவன் வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்றான் ஜாலியா பண்றத வந்து அத ஒரு பாயிண்டா எடுத்து நீ அத அடிக்கடி சொல்லி காட்டுற. பாயிண்டா எடுக்கல. இவன் நான் தப்பா போட்ற பொண்ணுன்னு நான் என்னைக்காவது நினைச்சிருக்கேன். நீ நினைச்சுக்க. நான் ஒரு தடவை கூட சொல்லி நீ இங்க ஒரு 100 தடவை சொல்லியிருக்கேன் வினோத். நான் ஒரு தடவை கூட இவனை தப்பா போட்ற பொண்ணுன்னு நினைச்சதே இல்ல. இவன் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும், உனக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவன் இப்படி எல்லாம் பேசுறான். நான் என்னமோ அவனை போட்ற பண்ற மாதிரி பேசுறேன். அட பாவிகளா, என்ன அவங்களுக்கு சண்டை போறதுக்கு வேற விஷயமே கிடைக்கலையாளா? தம்மா துண்டு கூறிக்கா இப்படி அடிச்சு துளுறீங்களா? டே இன்னும் டாய்லெட். உள்ள நிறைய பேசுவோம். ஐயோ சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். அமித்க்கு சின்ன வயசுலேருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்க. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் அமித்க்கு he has very few friends. நான் இருக்க கடைசி வரைக்கும் இருப்பேன். இப்போ thank you வினோத். உனக்கு ஏன் சொல்றேனா? இப்பதான் சண்டை போட்டேன். சண்டை போட்டு நீ சண்டை போட்டுக்கோ. நீ சண்டைலாம் போட்டுக்கோ. அதெல்லாம் உன்னோட உரிமை. பயங்கரமா சண்டை போட்டேன். இப்போ நீ சண்டை போட்டுக்கோ. அதெல்லாம் உரிமை. அவன் நண்பன். நீ இனிமே சரியாச்சா
சொல்றேன். பார்வதிக்கு சும்மாவே எரியும். இந்த அம்மா வேற வந்து ஜானா வினோத்தா எப்படி புகழ்ந்து தள்ளுது. சும்மாவா இருக்கும், நீ யாரோ 15 நாளா இருக்கும் தலைவிக்கு. ஐயோ, he is the most loyal fellow. I love him. Ready? சபரிக்கு என்ன சொல்ல போற? ஷார்ப் சபரி. ஷார்ப் சபரி. Good job. திவ்யாக்கு? டேரிங் திவ்யா. கனிக்கு என்ன சொல்லலாம்? டைம் கனி. சாண்ட்ரா. சாண்ட்ராக்கு? ஸ்டைலிஷ் சாண்ட்ரா. வினோத்? விட்டி வினோத். விக்ரம். விக்ரம்க்கு என்ன சொல்லணும்? வைப்ரண்ட் விக்ரம். கம்ருக்கு? கிங் கம்ரு. ஃப்ரெண்ட்லி. ஆயுஷ் கொடுத்து சொன்னாரு. அரோராக்கு? ஆசம் அரோரா. சுபிக்கு? சின்சியர் சுபிக்ஷா. சின்சியர், சாரி. சின்சியர் சுபிக்ஷா. சின்சியர் சுபிக்ஷா. பிளேஃபுல் பாரு. அடே ஒரு பூசணிக்கா என்னன்னு சுத்தி போடுவேன் அந்த பொண்ணுக்கு. செம்ம கியூட்டா பண்ணிச்சு. வந்ததுல இருந்து கலன்னு மொத்தத்தையும் காட்ட முடியல. பிரெல்லார பாதிட்டு பிளர் ஆயிடுச்சு. அதனால மொத்தமா காட்ட முடியல. எனக்கு மெயினா உங்ககிட்ட சொல்றது என்னன்னா, நீ வந்து உள்ள வந்தப்போ எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருந்த. இப்போ உனக்கு கூட சர்க்கிள் ரொம்ப குட்டி பண்ணிட்டேன். அவங்க விடுறது இல்லைங்கிறத தாண்டி நீ எல்லாரோடையும் பேசினாதான் உனக்கு ஒரு 360 பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். ஒருத்தவங்க அழுதுட்டே இருக்கிறது எப்படி பாக்குறது பிடிக்காதோ, அழுதுட்டே இருக்கிறவங்க பக்கத்துல சும்மா ஒருத்தர் உட்காந்துட்டே இருக்கிறதும் பாக்குறது பிடிக்காது தானே. Okay babes, but I'm saying you are not the in-house counselor டா. பாருக்கு வந்துட்டு நீ எனக்கு வந்து சாப்பாடே இறங்க மாட்டேங்கிறானு 2 பிளேட் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் சொன்னாவ. ஓகே, அவள்கிட்ட அது கிண்டல் பண்ணுவாங்க. அப்படியே 2 சாப்பிட்டாங்க அப்புறமா சாப்பாடு இறங்காதுடி அப்படின்ட்டு. ஆனா அடே உள்ள வந்ததுலயே அமித் ஒய்ஃப் மட்டும்தான் தெளிவா வந்திருக்குது. எதை கன்வே பண்ணணுமோ டைரக்டா அதை மட்டும் கன்வே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்கப்புறமா நீ வந்து சொன்ன, உனக்கு இறங்கலன்னா தூக்கி போடு, முன்ன மாதிரி நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா எனக்கும் அது இறங்காதுதான் அப்படின்னு நீ சொன்ன. தட் இஸ் யூ. அவங்க ஒருத்தர் தப்பு பண்ணாங்கன்னா அதை வந்து அதே இடத்துல நியூட்ரலாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்றது தான் நீ. அமித் இஸ் அ லீடர். நீ உள்ள சொல்லும் போது என்ன சொன்ன? நான் ஒரு தலைவனா உள்ள போறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒரு லீடர் இப்படி சாஃப்ட் கார்னர் வச்சுட்டு இருந்தா நல்லா இருக்குமா? இப்போ வந்து இந்த மைக் இப்படி போகுதுன்ட்டு முதல் நாள் நான் இங்கே வந்திருக்கேன். இந்த மைக் இப்படி நழுவுதுங்கிறது எனக்கே தெரியுது. அவங்களுக்கு தெரியாமையா இருக்கு? அவங்க வேணும்ட்டு மறைச்சு பேசுறாங்க பண்றாங்க. அப்போ அது அவங்க மேல தானே தப்பு. அப்ப நீ எதுக்கு அவங்க கிட்ட போய் அவங்க கோவம் தனியறதுக்காக நீங்க வேலை செய்யுங்க? எதுக்கு அதெல்லாம்? சொல்லுமா நல்லா செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லுமா. இதுக்கப்புறமாச்சு கேம ஒழுங்கா விளாட சொல்லி 2 சைட்டா இருக்குது உள்ளுக்குள்ள. அது 2 டேக்கு மேல கழட்டி விட சொல்லுமா. Let people fight it out. No, why do you have to be the current taking the அன்புன்னு தான் நான் கேட்கறேன். தயவு செஞ்சு நீ உன் கேம் விளையாடு, இண்டிவிஜுவலா விளையாடு. என்னை பத்தி ஒரு வாரத்தை தப்பா பேசாத ஒரே ஆள் இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் கானா வினோத் மட்டும்தான். யாரு கூட என் பின்னாடி பேசிருக்காங்க. She has tried to வந்து ஆதிரை அண்ட் வியானா இங்கே உட்காந்துட்டு இருக்கிற போதே அந்த கோர் டாஸ்க் ஏதோ அன்ஃபேவரபுளாக போச்சு அப்படின்றப்போ அமித் கூட மற்றவங்களோட குட் புக்ஸ்க்காக இந்த மாதிரி ஏதோ பண்ணுறாங்கல்ல அப்படின்னு அவர் சொல்லி அவங்க 2 பேரும் வந்து இல்லை எனக்கு அவர் அந்த மாதிரி பண்ணுறாருன்னு தோணல. ஆனால் அவர் இந்த ஜட்ஜுங்கிறது வந்துட்டு இந்த கேமுன்னு பார்க்காம ரியல் கோர்ட் மாதிரி அவர் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு அந்த 2 பொண்ணுங்க சொல்லிச்சு. ஸோ யூ ப்ளீஸ் பி அவேர் தட் கேர்ள் வில் த்ரோ யூ அண்டர் தி பஸ் எனி டைம் ஷீ நீட்ஸ். அவளோட லாயல்ட்டி வந்துட்டு கேமுக்கு மட்டும்தான். அவள் அடுத்த கடை போகிறதுக்கு அவள் என்ன ஆனாலும் பண்ணுவாள். ஹலோ சிஸ்டர், கொஞ்சம் சொல்லும் போது பின்னாடி திரும்பி பார்த்துட்டு சொல்லுங்க. பார்வதி வந்துட போகுது. இதெல்லாம் கேட்டுச்சு அவ்வளவுதான். பேயாட்ட ஆடிடும் பைத்தியம். சாண்ட்ரா, you know what she is doing? உங்க கூட வந்து நீ ஃபேமிலி அப்படிங்கிறதுனால அவங்க ஃபேமிலியை பற்றி பேசி உன்னோட கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணி அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவையானது உனக்குள்ளே பூத்துறாங்க. நீ நினச்சிட்டு இருக்க அவங்க ரொம்ப சேடாக உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. ஷீ பவுன்ஸ் பேக் லைக் தட். அண்ட் அவங்க வந்து பல பிக் பாஸ் மலையாளத்தில் தமிழில் எல்லாம் கரைச்சி பிடிச்சிட்டு உள்ள வந்திருக்காங்க. சேச்சியோட கேம் சும்மா இல்லை சொல்லிட்டேன். இதுவே ஒருத்தவங்க மேனிபுலேட் பண்ண போறீங்கன்னா நீ சேச்சியை பற்றி யோசிச்சுக்கோ. பாரு எவ்விடமோ அவ்விடமே அமித் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படிதான் எனக்கு நிறைய லைக் ஏன்பா அமித் பார்கவ், நேற்று கனி சொன்னதுக்கு குதின்னு குதிச்ச பார்வை என்னை சம்மந்தப்பட்டி பேசுறாங்கன்னு இப்போ பொண்டாட்டி அழகா சொல்லுது. அது உண்மைதானே? இப்ப கேளு, இப்ப முடிஞ்சா சண்டை போட்டு பாருங்கிற. டிஸ்ப்ரபோர்ஷனட் அமௌண்ட் ஆஃப் டைம் வித் ஹர். அரோரா தான் வந்து கணக்கு வச்சு விளையாடு. யார் என்ன பேசுனாங்க, எப்போ பேசுனாங்க, என்ன ஆர்டரில் பேசுகிறாங்க எல்லாத்தையும் அழகாக அது சிட்டி ரோவா மாதிரி எப்படி மைண்டில் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து வீட்டுக்குள்ளே அட்ரஸ் பண்ணால் நல்லா இருக்குமா, வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணால் நல்லா இருக்குமா, எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு. ஆனாடே எனக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல. இந்த அம்மா உள்ள வந்து எல்லாத்தையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகுது. உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு, யாரெல்லாம் எப்படி இருக்கான்றத எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுச்சு. ஆனா மற்ற ஃபேமிலில இருந்து வந்த ஆளுங்க யாருமே இந்த அளவுக்கு கிளியரா சொல்லவே கிடையாது. எல்லாமே மறைமுகமாவே சொல்லிட்டு போறாங்க. ஏன் கிடைச்ச வாய்ப்பு பயன்படுத்தாம விட்டுட்டு போயிட்டாங்க.
இதெல்லாம் என்ன சொல்றது? பாரு வந்து என்ன அப்படின்னா what I like about you is that நீ வந்து இந்த கேம் தான் உன்னோட கோல் அப்படின்னு நீ உள்ள வந்திருக்க, அதுக்காக நீ எல்லாமே செய்யற. what I don't like about you also is that நீ இந்த கேமுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு ஒரு ஜோனுக்குள்ள போற. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் அ பர்சன் ஆல்சோ. ஏய் எனக்கு என்னடா ரஞ்சினி பயங்கரமா ஒன்று சொல்லிட்டாங்க. நீ நல்லா இது பண்ற கேமுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ, அதுதான் எனக்கு உன்கிட்ட வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, அதுதான் எனக்கு உன்கிட்ட பிடிக்காததும் அப்படின்னாங்க. ஐ வாஸ் லைக் இட் ஷோஸ் யுவர் இது கேரக்டர் அப்படி இப்படின்னு எனக்கு ஐயோ ஐயா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்டி பைத்தியக்காரச்சி பார்வதி, என்னமோ அந்த அம்மா வந்து உன்னை பத்தி இப்ப இல்லாதும் பொல்லாதும் சொன்ன மாதிரி குதிக்கிற. நீ என்ன கேவலத்தெல்லாம் இங்க பண்ணிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் நம்ம தெளிவா சொல்லிட்டு போகுது. அதுக்கு நம்ம ஷாக் ஆகுறேன்.